guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Cல வந்து string functions தான் பார்க்க போறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் ஒரு ப்ரீடிஃபைன் ப்ரோக்ராம் லாக்ஸ், அது சில டாஸ்க் பண்ண யூஸ் பண்ணுவோம். அண்ட் டோட்டலாக 2 types ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லைப்ரரி ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பில்ட்இன் ஃபங்க்ஷன், அது சி கம்பைலர் இல்லைன்னா சி ப்ரோக்ராம்லேயே பில்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் அது யூஸ் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ரெடிமேடாக இட்லி பண்ணுறது, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அந்த மாதிரி நம்ம கடையில் விற்குது. ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் கப் வாங்கினா அதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றணுன்னா அது ரெடி ஆயிடும். அதே மாதிரி ஆல்ரெடி அவங்க பேஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் அவுட்புட் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப் அதெல்லாம் அப்படி தான். ஈவன் கெட்ஸு, புட்ஸு, கெட்ஷார், புட்ஷார் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா பேர்லேயே தெரியுது. இப்போ வந்து சிஎல்எஸ் யூசருக்கு தேவைப்படுற ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அவங்களே பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அவங்களே மேக் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு தேவைப்படுறத. டோட்டலாக லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டர் கிளாஸ் டெஸ்ட் ஃபங்க்ஷன், அப்புறம் என்ன வரும், டைம் அண்ட் டேட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எனக்கு லாஸ்ட் இயர் வந்து வெறும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லி தந்தாங்க. ஸோ நான் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுட்டு முடிஞ்சால் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக ஒரு 5 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங் கான்கேட், ஸ்ட்ரிங் கம்பேர், அப்புறம் என்ன வரும், ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் ரிவர்ஸ், அண்ட் அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் காப்பி வரும். ஸோ வந்து இப்போ ஸ்ட்ரிங் கான்கேட்னா என்னன்னா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 2 வேர்ட்ஸ் கொடுப்போம், அது 2 வேர்டையும் ஜாயின் பண்ணி கொடுக்கறதா ஸ்ட்ரிங் கான்கேட். ஸ்ட்ரிங் கம்பேர்னா வந்து நம்ம மேக்ஸில் கம்பேரிசன் கிரேட்டர் தென் லெஸர் தென் மாதிரி இல்லை. ஸ்ட்ரிங்லேயே இப்போ வந்து நம்ம 2 ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்தோன்னா அது வந்து 2 ஒரே மாதிரி இருக்கா இல்லையானா அவுட்புட் கொடுக்கும். மேக்ஸ் மாதிரி இதுதான் பெருசு அதான் பெருசுன்னு இல்லை இதில். அது ஸ்ட்ரிங் காப்பிங். இந்த ஃபங்க்ஷனில் வந்து 2 ஸ்ட்ரிங்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் 2ல் இருக்க வேர்டை காப்பி பண்ணி ஸ்ட்ரிங் 1ல் பேஸ்ட் பண்ணோம், அப்புறம் ஸ்ட்ரிங் 1 ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் ஸ்ட்ரிங் லென்த் வந்து என்ன சொல்கிறது, அது வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னு ஒரு ஸ்ட்ரிங்கில் கவுண்ட் பண்ணி அதோட இன்டீஜர் வேல்யூ எடுத்துகிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அம்ருத்தாங்கிறதுக்கு 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்டீஜர் வேல்யூ 7, ஸோ அதுதான் அவுட்புட்டாக கொடுக்கும். அடுத்து ஸ்ட்ரிங் ரிவர்ஸ். ஸ்ட்ரிங் ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அந்த என்னமோ வரும், நம்ம அதை வந்து பாலிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் கம்பேரில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ வந்து அதில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஓகே, எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன், அப்படியே நான் சொல்லிட்டே லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரில் வந்து நமக்கு ஸோ இதான் அந்த 5 ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரிங் கம்பேரில் வந்து எல்லா கேரக்டரும் சேமாக பார்க்கும். ஸோ ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2வும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது 0ன்னு கம்பைலர் கிட்ட சொல்லும், அப்புறம் நம்ம அவுட்புட் அது கொடுக்கும். இன்கேஸ் ஸ்ட்ரிங் 1 வந்து ஸ்ட்ரிங் 2 விட கம்மியாக இருந்துச்சுன்னா 0 விட வேல்யூ கம்மியாக அவுட்புட் வரும். இல்லை ஸ்ட்ரிங் 1 வந்து ஸ்ட்ரிங் 2 விட அதிகமாக இருந்துச்சுன்னா 0 விட கிரேட்டர் நம்பராக நமக்கு அவுட்புட் வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம், 5த்துக்குமே. இது வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரிங் கான்கேட்க்கு. ஸோ இதில் நம்ம ஸ்கேன்எஃப் பதிலாக கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஏன் லாஸ்ட் வீடியோவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஒன்றும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கேன்எஃப், கெட்ஸு, பிரிண்ட்எஃப் தான். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த இதில் நம்ம செமிகோலன் கொடுக்கணும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு.
ஐ திங்க் இந்த ப்ரோக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண ஒன்றும் இல்லை, பட் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து இன்கேஸ் நம்ம வெறும் ஒரே ஒரு கேரக்டர், அதாவது வெறும் கேரக்டர் வேரியபிள் கொடுத்தோன்னா வெறும் ஒரே ஒரு கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால அரே. அப்புறம் இன்புட் வாங்குகிறோம் ஃபஸ்ட்டு நேமுக்கு, அப்புறம் அதை ஸ்டோர் பண்ணுறோம். அடுத்து லாஸ்ட் நேமுக்கு இன்புட் வாங்குகிறோம், அதை ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நேமே லாஸ்ட் நேமே பிரிண்ட் பண்ணுறோம். The first name is percentage yes, second name is percentage yes. அதே தான். அடுத்து ஃபைனலாக நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். தென் நம்ம அவுட்புட் கொடுத்துட்றோம். அவ்வளோதான். இதில் ஏதாவது கொடுப்போம். The first name is Amiriam, say last name is H. Combination of first and last name is Amir MH. ஸோ அடுத்து வந்து ஸ்ட்ரிங் கம்பேரிசனுக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துலையும் அவ்வளோவான்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர் அரேஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு இன்டீஜர் வேரியபிள் கொடுத்துருக்கோம். இதில் கிளியர் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. லாஸ்ட் டைம் கொடுத்தேனா கிளியர் ஸ்க்ரீன் என்னோட கம்பைலரில் ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இன்புட் வாங்குகிறோம், அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுறோம். அதான் அரேல வந்து எப்போவுமே ஆம்பரசன் சிம்பிள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் அது எரர் சம்டைம்ஸ் கொடுக்கும். அடுத்து டெக்ஸ்ட் டு பி கம்பேர்டு. ஸோ இந்த இதில் நம்ம எக்ஸ்னு ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அவுட்புட் வந்து இன்டீஜரில் தான் வரும், அதனால தான். அண்ட் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ரெண்டும் சேமாக தான் நமக்கு அவுட்புட் 0ன்னு வரும் சொன்னால, அதனால இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பிரிண்ட் ஆஃப் போத் ஆர் சேம் எல்ஸ் தே ஆர் நாட் சிமிலர். அந்த மாதிரி. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். both strings are exactly the same. அப்புறம் இன்னொரு வாட்டி பண்ணி பார்ப்போம். ஓகே, கம்பைலரில் ஏதோ ப்ராப்ளம். தே ஆர் நாட் சிமிலர்னு வந்துச்சு. அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் காப்பிங்க்கு போகலாம். இந்த இடத்துல 2 கேரக்டர்ஸ் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். ஐ திங்க் எதுவும் புரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங் 2ல் கொடுக்கறது வந்து ஸ்ட்ரிங் 1ல் ரிட்டன் காப்பி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்ட்ரிங் 1 அவுட்புட்டாக வரும். இப்போ பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்டர் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் கேட்குது, நான் ஹைன்னு கொடுக்குறேன். பை. இப்போ நமக்கு அவுட்புட் பை தான் வரும். த ஃபைனல் ஸ்ட்ரிங் இஸ் பை. அடுத்து ஸ்ட்ரிங் லென்த் பார்க்கலாம்.